என்ன அனுபவ பெட்டி கடையில் 4வது பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்தா நம்ம மக்கள் வந்து என்ன நம்ம பெட்டி கடையிலேருந்து எதிர்பார்க்குதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம 10 ரூபாக்குள்ள சர்ஃப் எக்ஸல் பொடி, ரின் பொடி, டைடு பொடி, ஏரியல் பொடி இது எல்லாமே வந்து எல்லா மக்களும் வந்து கேட்கும். அடுத்தபடியாக வந்து சால்ட் உப்பு, கல் உப்பு கேட்பாங்க. அதே மாதிரி பாத்திரம் புசு சோப்பு வந்து கேட்பாங்க, விம் சோப்பு எல்லாமே கொஞ்சம் கம்பெனி ஐட்டம் வாங்கி வைங்க. அப்போ தான் நம்ம மக்கள்கிட்ட போவோம். 5 ரூபா சோப்பு, 10 ரூபாக்குள்ள விம் சோப்பு, அதே மாதிரி துணி துவைக்கிற சோப்புலேயும் 10 ரூபா சின்ன கட்டி வாங்கினா போதும். அதே மாதிரி சிந்தால், லக்ஸு, ஹமாமு, லைபாய் சோப்பு இதெல்லாம் பெரும்பாலும் 10 ரூபா கட்டி நம்மள்ட்ட நிறைய பேர் பெட்டி கடையில் வாங்குவா. அதே மாதிரி துணி துவைக்கிற சோப்புலேயும் பெட்டி கடையில் நிறைய பொருட்கள் வாங்குவாங்க. முதலே வந்து நம்ம பெரிய பெரிய பொருளாக வாங்கிக்கூடாது. ஏன்னா நம்ம ரூபா தான் நிறைய கிடக்கும். சோப்புலலாம் ஒரு லாபமும் இருக்காது. 65 பைசா 60 பைசா தான் சோப்பு, ஒரு சோப்புக்கு நமக்கு லாபம் கிடைக்கும். அதனால் பெரிய பொருள் வாங்கி வச்சோன்னா அடுத்து கேட்டு வர பொருள் வாங்கி வைக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம எல்லாமே ஒரு சின்ன பொருள் வாங்கி வச்சு இப்படி தான் கடையை அப்படி ரன் பண்ணி கொண்டு வரணும்.